மீண்டும் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் அப்படின்னு ஒன்று காமிச்சாங்க. இதுதான் அந்த பயங்கரமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது நமக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நேற்று வந்து வசமாக சிக்கப்போகும் ரோகிணி அப்படின்னு வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ போட்டாங்க. அதில் ரோகிணியை யாரோ ஒருத்தங்க பார்த்து நீ கல்யாணி தானன்னு கேட்குறதும், சேகரோட ஒய்ஃபு தானன்னு கேட்டதும், மறுமணம் ஆயிடுச்சான்னு கேட்குறதெல்லாம் மீனா பார்க்குற மாதிரி காமிச்சாங்க. அது எங்கேயோ நடக்குது, இது எங்கேயோ நடக்குது. வசமாக சிக்க போகும் ரோகிணினா எங்கே சிக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி கவலையே படாமல் அடுத்த கதைக்கு வந்துட்டாங்க. என்னென்னா அவங்க அம்மா பார்க்குறாங்களாம், அவங்க அம்மாட்ட ஒரு மர்மம் இருக்குது, ரோகிணியோட அம்மாட்ட கிறிஷோட பாட்டி, அதை கண்டுபிடிக்கணுங்கிறாங்களாம் முத்து. இதை மட்டுமே எத்தனை தடவை அந்த ஹாலில் வச்சு இவங்க பேசியிருக்காங்க. இதை மட்டுமே கதவை பப்பரப்பான்னு திறந்து வச்சுட்டு ஒட்டி கேட்க கூட தெரியாத மாதிரி ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க ரோகிணிங்கிறதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நம்ம வந்து படம் பார்க்குறோம்னா லிப்சிங்க் வந்து வேணும், வாய் அசைக்கும் பொழுது கரெக்டான வார்த்தைலாம் வருதான்னு பார்க்குறது வேறு. இவங்க ஒட்டு தான் கேட்குறாங்க. கதவு கிட்ட நின்று ஒட்டு கேட்கலாம். இப்படி கதவு இப்படி திறந்து இப்படி இருந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த 2 பேருக்கும் பார்க்கவே மாட்டேங்குது. இதெல்லாம் என்ன கொடுமைன்னு நமக்கு ஒரு பக்கம் புரியல. இதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அருணை வச்சு ஒரு சம்பவம் நடக்க போதும். இப்போ என்னென்னா வந்து அருண் வந்து ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அவருடைய ரோட்டில் டியூட்டி நிற்கிறாரு. கரெக்டாக அருணை கிராஸ் பண்ணி முத்து போகிறாரு. போகும்பொழுது என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ முத்து காரை விட்டு இறங்கி வரும்பொழுது ஒரு ஆள் வந்து பைக்கில் வந்து ஒரு அம்மா இடிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த ஆளை பிடிக்கிறதுக்கு இவர் போயிடுறாரு, அருண் பைக் எடுத்து. முத்து என்ன எல்லோரும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி முகத்தில் தண்ணியெல்லாம் தெளிச்சு இவரை வந்து அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண டிவி நியூஸ்லாம் அது வந்துட்டு அந்த ஆள் தான் மோசம். வந்து போலீஸ்காரர் வந்து இவங்களை கவனிக்காமல் அவங்கள துரத்திட்டு போயிட்டாங்கன்னா அப்போ அவரை யார் துரத்திட்டு போவா? யாரோ துரத்திட்டு போகணும். 2 பேர் போனதுக்கு பதிலாக ஒரு ஆள் போயிடணும், ஒரு ஆள் இங்கே இருக்கலாம். ஆனால் அது ஒரு கேஸாக மாறி கடைசியில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க வேலையை விட்டு. அருண் இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு 10 நாளைக்கோ 15 நாளைக்கோ. இன்னொரு பக்கம் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முத்து வீட்டுக்கு வரும்போதே நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, வெளியே நில்லுங்க அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. இந்த பக்கம் மீனாலாம் கடைசியாக என்னமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரத்தி எடுப்பாங்க அப்படின்னு எடுத்துகிட்டு வாங்க உங்களை பிள்ளையாக பெற்றதுக்கு நாங்கள் பெருமைப்படுறோம் அப்படிங்கும் போதே அந்த பக்கம் சீதா திருப்பியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ திருப்பி அருண் முத்துன்னெலாம் காமிச்சிட்டு இருக்கிறத பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த கதை எப்படி தான் போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லிவிட்டு இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.